புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்க இருக்குது. நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில், நம்மளுடைய கணித முறைகளில், நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை 1 தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு. பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை 1 அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம். அதாவது 60 வருடங்கள் தமிழருக்கு பிரபவ விவ சுக்ல பிரமோத்துத பிரமோத்பத்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானியா அப்படின்ட்டு 60 வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 39வது வருடமானது விஸ்வாசு வருடம். இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதி கர்த்தா, ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான். அப்படிங்கிறதுல எல்லளவு கூட மாற்றம் இல்லை. அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள்காட்டியும் வான சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள். நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த இடத்துல நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பையும், தமிழ் புத்தாண்டு என்ன, தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோளும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன். அதாவது நம்மளுடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க. அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தாங்க. முருகன் தான் தமிழ் கடவுள். அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள், தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான். ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடர்வோம். சித்திரை 1 அப்படிங்கிறது ஏப்ரல் 14ஆம் தேதி ஆங்கில கணக்குப்படி. ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்க வேணாம். ஆங்கில நாள்காட்டி தவறானது தான். இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம். ஒரு 15 நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதை தேடி கண்டுபிடிச்சி அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம வரலாறு இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னையிலேருந்து இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விஸ்வாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு பிரதமை திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் வஜ்ரம் நாமயோகத்தில் கௌளவ கரணத்தில் பிறக்க இருக்குது. இந்த சித்திரை 1 தாங்க கேரளாவில் ஐயப்பனுக்கு நடை திறப்பு முதல்ல நடக்கக்கூடிய நாள். அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க. விசு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர். சித்திரை விசு அப்படிங்கிறத கேரளாவில் விசேஷமாக கொண்டாடுறாங்க. ஏன்னா நம்மகிட்டேருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது. சரி, விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை, நீதி, செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க. நம்மளுடைய தமிழ் மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. சரி, இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை, நீதி, செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது. இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசு வருடம் தன்னில் வேளாண்மை ஏறும், பசுமாடும் மாடும் பழிக்கும், சிசு நாசம், மறையோர்கள் வாழ்வார்கள், மாதவங்கள் மீறுமே, மற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு முடிக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு 60 வருடங்களுக்கு ஒரு முறை 39 ஆண்டாக பிறக்கக்கூடிய இந்த விஸ்வாசு வருடமானது வருகின்ற காலகட்டத்தில் எல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசுமாடும் மாடும் பழிக்கும் அப்படின்னா நம்மளுடைய பசுமாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும். மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும். ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம். ஒரு முன்னோர்கள்லாம் வந்து மாடு எவ்வளோ இருக்குது, மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்ட்டெல்லாம் எங்கே ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க. அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும், பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்முடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ இத்தனை மாடுகள் இருந்தால் தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பசுமாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க. சிசு நாசம் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க.
மறையோர்கள் வாழ்வார்கள். மறையோர்கள்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது. மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும். ஒழுக்கக்கேடுனா என்னங்க? இந்த விரல் தான் ஒழுக்கக்கேடு, இந்த ஒற்றை விரல் தான். இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டன் அமுக்கிறோம், காசு வாங்கிட்டு அமுக்கிறோம். இதுதான் மாதவங்கள் மீறுமே அப்படின்றது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்கே மறைமுகமாக இந்த விசுவாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது. இந்த சித்திரை வருட பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்களில் விழுகுது. எப்படின்னு கேட்பீங்க? தமிழனுடைய கணக்குப்படி சூரியன் எப்போது கிழக்கு வானில் உதிக்கிறதோ அதுதான் லக்னம். ஸோ சித்திரை மாதம் 1ஆம் தேதியானது உதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது 2:22 அதிகாலை மணி 2:22க்கே சூரியன் கிழக்கு வானத்தில் உதிச்சிடறார். அப்போ அது லக்னமாக போட்டுக்கணும், இந்த வருடத்தினுடைய பிறப்பு லக்னமாக போட்டுக்கணும். ஸோ அப்படி நம்ம போடும்போது மகர லக்னம் சர லக்னத்தில் விழுகுது. முன்னோர்கள் சித்திரை 1ஆம் தேதி அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த 1ஆம் தேதி தொடங்கக்கூடிய லக்னத்தை கண்டறிஞ்சு அதுக்கான பலன்களை பஞ்சாங்கங்களில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் சர லக்னமான மகர லக்னத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது. இது ஒரு விசேஷமான ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் ஒரு பலமான ஒரு நிலையில் வருடப்பிறப்பின் போது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்பில் இந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறது விஸ்வாச வருடம் பிறக்கின்றது. ஸோ இந்த விஸ்வாச வருடம் பிறக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சாச்சு, இந்த வருடம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இதை சித்திரை மாதம் தான் நீங்கள் தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிங்களே, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது. புறநானூறு அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்குது. அதில் போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தலைநாள் பூத்த பொன் இனர் வேங்கை அப்படின்ற சொல்லும், கனிவேங்கை நன்னாளே நாடி மலர்தலால் அப்படின்ற வார்த்தை வரும். அதாவது சித்திரை மாதத்தில் பூக்கள் அதிகமாக பூத்து குலுங்கும். அதனால தான் தலைநாள் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்ணுறாங்க. தலைநாள்னா முதல் மாதம் அப்படின்னு, தலை மாதம் கடை மாதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கனிவேங்கை நாடி மலர்தலால், கனிவேங்கை நல்லான் நாடி மலர்தலால், அந்த பூக்கள் பூக்கிறதுனால அந்த கனிவேங்கை மாதம் அப்படிங்கிறதையும் தலைநாள் பூத்த பொன் இனர் வேங்கை அப்படின்ற சொல்லும் புறநானூறு அப்படின்ற இலக்கியத்தில் தமிழ் மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம்ன்ற குறிப்பீடு அங்கே இருக்குது. சரிங்களா? வண்ண மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு பொன்னான மலர்கள், பொன் போன்ற மலர்கள். இன்றைக்கும் கேரளாவில் ஒரு மஞ்சள் நிறத்தில் தங்க நிறத்தில் பூக்கக்கூடிய பூக்களை பறித்து அவங்க விசேஷத்துக்கு சித்திரை 1 அன்னைக்கு கொண்டாடுறாங்க. அவங்க தமிழ் பண்பாடை பின்பற்றுறாங்க அப்படின்றத இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த சித்திரைக்கு அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், சித்திரை மாதம் விசேஷங்களை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். 100% கொண்டாடலாம். ஏன்னு கேளுங்க. இதுக்கு உதாரணம் ராமர் தான். ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதங்க. அப்போது விலக்கப்பட்ட மாதங்கள் அல்ல, இது விசேஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம்தான். பகவத்கீதையிலே ஒரு வார்த்தை வருது, ருதுக்களில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். நம்மளுடைய வாக்கியம் இல்லை, இது பகவானுடைய சொல். அப்போ வசந்த ருது அப்படின்றது எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை 1 தான் வசந்த ருதுவினுடைய தொடக்கம். வசந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்னு தான் பேர், கோடை காலம் அப்படின்னு பேர். வசந்த காலமானது சித்திரை வைகாசி, இந்த 2 மாதத்தையும் வசந்த காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சமஸ்கிருதத்தில். அப்போ இந்த வசந்த காலம் எனக்கு பிடித்த ருது அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். ஸோ ராமர் பட்டாபிஷேகம் ஏற்றுக்கிட்ட ருது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம். அப்போ சித்திரை மாதம் புது வீடு வாங்கலாம், புது வீடுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், புது மனை எழுப்பலாம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மங்கள காரியங்கள், இது எல்லாம் செய்வதற்கு உகந்த மாதம் சித்திரை மாதம். சரி, அப்போ அந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா சித்திரா பௌர்ணமி அப்படின்னு ஒன்று வரும். சித்திரை பௌர்ணமி அப்படின்ற ஒரு விசேஷம் வரும். சூரியன் மேசத்திலும் சந்திரன் துலாத்திலும் இருந்து சித்திரை நட்சத்திரம் வருகின்ற நாளில் பௌர்ணமி திதியானது உதிக்கும். ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி திதி வரும். அந்த திதி எந்த காலகட்டத்திலையும் மாறாது. அதனால தான் தமிழர்கள் ரொம்ப நுட்பமானவர்கள் நம்ம சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதத்துக்கு பேர் வைகாசின்னு ஏன் வந்தது அப்படிங்கிறது தெரியணும். விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி உதிக்கும்.
மேச ராசியானது மே மாதம் நம்ம மேச ராசின்னு சொல்கிறோம், மேடத்தை மே அப்படின்னு சொல்கிறோம். நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில். மேடம்ன்ற சொல்ல மேஷம், மேடம்ன்ற சொல்ல மே அப்படின்னு திரிச்சிருக்காங்க. இவ்வளோதான் விஷயம், சரிங்களா? மேடம் நம்ம குறிப்பிட்றோம் ராசியில், அதை மே மாதம்னு அவங்க குறிப்பிட்றாங்க. அப்போ இந்த பருவ காலத்தில் மே மாதம் வரக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திரத்தில் தான் சித்திரை மாதம் பௌர்ணமி உதிக்கும். முழு நிலா, பெரிய நிலா உதிக்கும். சந்திரன் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி திதியானது முதல்ல உதிக்கிற மாதம் சித்திரை மாதத்தில் தான் அவ்வளோ முழு நிலாவாக ஒலிக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்தனுக்கான விசேஷ நாள். சித்திரகுப்தன் யாருங்க? யமனுடைய பிஏ, யமனுடைய கணக்காளி, யமனுடைய பணியாளர். இவரை வந்து இந்த மாதத்தில் விசேஷமாக கொண்டாடுறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மாவான்னு கணக்கு எழுதக்கூடியவர் சித்திரகுப்தன் தான். அந்த கணக்கு அவர் எழுதுறதுனால தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம முன்னோர்களை கொண்டாடி விசேஷமாக வழிபாடு செய்கிறோம். தை 1 தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டு வந்தாங்க. அதை முழுமையாக ஒரு வருடம் கூட அவங்களால கடைபிடிக்க முடியல. இன்னொரு வரைக்கும் அதுக்கான சரியான கணக்கீடுகளை அவங்களால கொடுக்க முடியலை. வார்த்தைக்கு தை 1 தான், இது வந்து நாங்கள் ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம், எங்கள்கிட்ட இது இருக்குது அது இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை அவங்களால கொடுக்க முடியல. அதுக்கான ஒரு காலண்டரையோ நாட்காட்டியோ அவங்களால கொடுக்க முடியல. சித்திரை 1 தான் தமிழர்களுக்கான புத்தாண்டு. அந்த புத்தாண்டை விசேஷமாக கொண்டாடணும். எப்படிலாம் கொண்டாடலாம் சார்? எப்படி கொண்டாடலாம்? சித்திரை மாதத்துக்கு முத நாளே அதுக்கு நம்ம தயாராகணும். நம்மளுடைய பாரம்பரிய உடைகளை அன்றைக்கி அணியணும். என்னது நம்ம பாரம்பரிய உடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தும்பப்பூ மல்லு வேட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மல்லு வேட்டி வந்து தும்ப நிறத்தில் தாங்க இருக்கும். தமிழருடைய உடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து வெயிலில் இருக்கக்கூடியவங்க, விவசாயம் பண்ணக்கூடியவங்க, உழைக்கக்கூடியவங்க, நமக்கு வந்து மல்லு வேட்டி தான் ஒத்து வரும். இந்த இப்போ கலாச்சாரம் மாறிடுச்சு, என்னென்னவோ உடைகள் அணிகிறாங்க. அதெல்லாம் நமக்கான உடை கிடையாது. தும்பப்பூ மல்லு வேட்டி தான் நமக்கான உடை. அப்போ இந்த மல்லு துணியை தான் நம்ம வஸ்திரத்தை அணியணும். மேல் சட்டை போடக்கூடிய வழக்கம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் கிடையாது. அப்படி போடுறது ரொம்ப தவறான விஷயம். நம்ம தவறான விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஒரு ஊசியில் குத்தி ஒரு துணியை நெஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் தமிழர்களே கிடையாது. உறுதியாக சொல்லுவேன். வெறும் துணியை நூலில் கோக்காமல் அணிகிறவன் தான் உண்மையான தமிழன். இதை மறுத்து பேசவே முடியாது. இதுதான் உண்மையான வரலாறு. அதாவது ஒரு துணியை எடுத்து அப்படியே உடலில் சுற்றிக்கணும், அவன் தான் தமிழன். மேல் அங்கம் வந்து வஸ்திரம்ன்ற துண்டும், அது எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம், அது சின்னதாக வேணாலும் இருக்கலாம். அது அவங்களுடைய வசதியை பொறுத்தது. ஆனால் சுத்தமான மல்லுவாக இருக்கணும். மல்லுன்றது பருத்தி நூலால் செய்யப்பட்டது. நம்ம வந்து பருத்தியை உற்பத்தி செய்யக்கூடியவங்க. நம்ம நிலத்தில் தான் பருத்தி உற்பத்தி ஆகும். அதுக்கான சரியான மண் வந்து தமிழர்களுடைய மண் தான். உலகத்துக்கே ஆடையும் சாஸ்திரத்தையும் கற்றுக் கொடுத்தவங்க யாருன்னா தமிழன் தான். ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய உடைகளை அணிஞ்சு நம்ம விசேஷத்தை கொண்டாடணும். பச்சடி செய்வாங்க அன்னைக்கு, சித்திரை 1 அன்னைக்கு பச்சடி செய்வாங்க. இன்றைக்கெலாம் யாருமே செய்யறதில்ல. வேப்பம்பூ பச்சடி, மாங்காய் பச்சடி இதெல்லாம் செய்வாங்க. அது ரொம்ப இனிமையாக இருக்கும். வேப்பம்பூ எப்படி சார் இனிமையாக இருக்கும்? செய்வாங்க சார், அதை இனிப்பாக செய்ய முடியும். பச்சடி செய்வாங்க. அன்னைக்கு அந்த உணவை எடுத்துக்கணும். வேப்பம்பூ ரசம்லாம் வச்சு அன்றைக்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த நாளில் அந்த உணவை தான் எடுத்துக்கணும்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து நீங்கள் போகிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் கிடையாது. சரி, நம்ம வந்து இந்த 39ஆம் ஆண்டில் இருக்கோம். கலியுகாதி வருஷம் 5127ஆவது ஆண்டு இந்த விசுவாச வருடம் பிறக்குது. இந்த ஆண்டினுடைய ராஜா மந்திரி அப்படிங்கிறது சூரியன். இந்த ஆண்டினுடைய ராஜா மந்திரி அப்படிங்கிறது சந்திரன். அர்க்காதிபதி சூரியன், மேகாதிபதி சூரியன், சஸ்யாதிபதி குரு, சேனாதிபதி சூரியன், ரசாதிபதி சனி. இந்த ஆண்டினுடைய ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன் பலமாக இருக்காங்க. இந்த ஆண்டு உடைய தொடக்கத்திலே பலமாக இருக்காங்க. சனி பலமாக இருக்காங்க. சூரியன் பலமாக இருக்காங்க. சூரியன் எப்போவுமே வருஷ ஆண்டு பிறப்பு அப்படின்னாலே சூரியன் பலமாக தான் இருப்பார். அது என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடு வந்து எந்த ஒரு பலகீனமும் அடையாமல் இருக்குது. மேசராசி. சஸ்யாதிபதி குரு அதீத பலத்தில் இருக்கார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிவர்த்தனை யோகத்தில் குரு சுக்கிரன் பரிவர்த்தனையில் தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கிட்டு, பகை கிரகங்கள் தான் குரு சுக்கிரன், ஆனால் தங்களுடைய வீடுகளை பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு பலமான நிலையில் இருக்காங்க. இந்த வருஷம் மழை வந்து ரொம்ப அற்புதமாக பெய்யும்.
சகல ஜீவராசிகளுக்கும் உணவுகள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அன்னதானங்கள், கோயில் விசேஷங்கள் சிறப்பாக நடக்கும். ஆனால் அந்த புனித யாத்திரைக்கு போகக்கூடியவங்களுக்கு இந்த விஸ்வாச வருடம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அங்கே சில நெருக்கடிகள், தொந்தரவுகள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன மைனஸ் மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் உணவு உற்பத்திகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மழை நல்லா பொழியும். அணு ஆயுத உற்பத்திகள் அதிகமாக இருக்கும். ஆயுதங்கள், இரும்பு, எஃகு போன்ற விஷயங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். மருத்துவத்தில் இந்திய தேசம் முதலிடத்தை வகிக்கும். வட மாநிலங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படும். மின்சார தடைகள் அடிக்கடி ஏற்படும். பேட்டரி வாகனங்கள் அதிகரிக்கும். பெரும்பாலும் இந்த பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட வாகனங்கள் அப்படிங்கிறது குறையும். தங்கம், வெள்ளி உளைச்சல் அப்படிங்கிறது உச்சத்தை அடையும். விலை உச்சத்தை அடையும். தங்கம், வெள்ளியை பொறுத்த வரைக்கும், ஆபரணங்களை பொறுத்த வரைக்கும் விலை உச்சத்தை அடையும். ஆனால் விலையும் அதிகம் அடையும் போதெல்லாம் அந்த விற்பனையும் அதிகமாகும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதிகமாக தங்க நகைகளை வாங்கி அணியக்கூடியதும் சேமிக்கக்கூடியதும் இந்த ஆண்டு மக்கள் செய்வாங்க. சுரங்கம், பெட்ரோலியம், கிணறு இதை பொறுத்த வரைக்கும் விபத்துக்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். பெண்களுக்கு அவமரியாதைகளும் பாலியல் தொந்தரவும் நடைபெறும். இது ஒரு மைனஸ் தாங்க. பூச்சி, கருவண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரிக்கும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, மாங்காய், புளி இதனுடைய உற்பத்தியும் அதிகமாக இருக்கும். விலையும் அதிகமாக இருக்கும். மனிதர்களுக்கு இந்த நடைப்பயணம் போகக்கூடியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குங்க. இது இந்த ஆண்டினுடைய பலனாக இருக்குது. இந்த ஆண்டு எப்படி கொண்டாடணும் அப்படின்றத பற்றி நம்ம பேசணும், சரிங்களா? அப்போ அந்த நாளில் புத்தாடைகள் அணிஞ்சு விசேஷமாக நம்ம அதுக்கு முத நாளே தயாராகிடணும். சித்திரை கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை கனி காணுதல் தமிழருடைய ஒரு மரபான பண்பாடு. இந்த சித்திரை மாதத்துக்கு முத நாளே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் புத்தாண்டு பிறக்கும்போது அந்த சித்திரை கனி காணுதலோடு நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டு ரொம்ப பெரிய விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் 12 ராசிகளில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு ஏற்றம் தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. 12 ராசிகளுக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த சித்திரை புத்தாண்டு பிறப்பு, விஸ்வாச வருட பிறப்பு. விஸ்வாசு அப்படின்னாலே விஸ்வாசம் அப்படின்ற சொல்ல ஒரு தெரிந்த சொல்ல தான் நம்ம பார்க்குறோம். நேர்மையாகவும் மக்கள் செயல்படுவாங்க, நீதியோடு நடந்துக்குவாங்க. நீதி என்னன்றது தெரியும். தலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் வரும். தலைமை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தில் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொந்தரவுகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இதை பலர் சொல்லலாம், பலர் மறுக்கலாம். நடக்கும்போது சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. புத்தாண்டினுடைய பிறப்பானது சிம்ம மாந்தியில் தொடங்குகிறது. அப்போ தலைமையில் இருக்கக்கூடியவங்க யாருன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாருமே தலைமை தான். அந்த பார்லிமெண்ட்டு, அதே மாதிரி நாடாளுமன்றம், இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடியவங்க எல்லாருமே தலைமை தான். இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற காலகட்டம். உடலையும் மனதையும் தைரியமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற காலகட்டம் இந்த விஸ்வாச வருடம். அதே சமயத்தில் நீதி, நேர்மை யாரெல்லாம் கடைபிடிக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த விஸ்வாச வருடம் உங்களை விசுவாசமாக காப்பாற்றும் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. ஸோ நம்மளுடைய இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிகள். கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம். விஸ்வாச வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீண் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தேவையற்ற பயணங்களும் தூக்கமின்மையும் ஏற்படும். இந்த வருஷம் உங்களுக்கு இந்த பலன் அப்படிங்கிறது நடக்க இருக்கு. அலைச்சல்களை குறைச்சிக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு தூங்குறதுக்கான வேலைகளை பாருங்கள். உடல் ரீதியில் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறது. வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை உத்திர நட்சத்திரம் கண்டிப்பாக சந்திக்கும். ஸோ வெளியிடங்க உணவுகளை ஒதுக்கிக்கோங்க. நீங்கள் வழக்கமாக எப்பவும் சாப்பிடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. உணவு சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய காலகட்டம் இந்த விஸ்வாச ஆண்டு. ஸோ இதில் எச்சரிக்கை, நெகட்டிவாக நம்ம எதுவும் சொல்ல. மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பங்களை பொறுத்த வரைக்கும் பெரியவங்கள்ட்ட தீர்வு தேடிக்கோங்க. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தப்படும். வீட்டில் சுபகாரியங்கள், விசேஷங்கள் அப்படிங்கிறது இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு நிச்சயமாக நடக்கும். தொழிலில் லாபம் பெரிய அளவில் இருக்கும். தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் மட்டும் குறைச்சிக்கோங்க. நன்றி. இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது காலபுருஷனில் 6வது ராசி. மேஷம், ரிஷபம், மிதுனம் அப்படின்னு எண்ணி வரும்போது 6வது ராசியாக வருது. இந்த ராசிக்காரங்க நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறீங்க, நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், நம்மளை தவிர யாருக்குன்னு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதும், எல்லாரையும் நகைச்சுவையாக பேசுறதும், கிண்டல் அடிக்கிறதும், குறைவாக மதிப்பிடுறதும், இந்த தன்மைகள் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். எப்போவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊசிக்கு ஊசி எதுவும் நம்ம பாயக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் யாரையாக இருந்தாலும் ஒரு எடை போட்டு பார்ப்பீங்க.
அந்த மாதிரியான தன்மைகள் அப்படிங்கிறது சில நேரங்களில் யாருக்கும் மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நக்கல் நகைச்சுவை அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட அதிகமாகவே காணப்படும். ஆனால் அறிவு சார்ந்தவங்க தான் கலைத்துறை, எழுத்துத்துறை, அதே மாதிரி கவிதை எழுது, நாடகத்துறை, இந்த துறைகளுக்கெல்லாம் கன்னிராசி அப்படிங்கிற அமைப்பு வந்து ரொம்ப விசேஷமான அமைப்பு. நீதித்துறை, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே வந்து அறிவை மட்டும் பயன்படுத்தி செய்யக்கூடிய உடல் உழைப்பு அல்லாத தெரிவிக்கும். உடல் உழைப்புக்குமே வந்து கன்னிராசி ஒரு விசேஷமான ராசி தான். அறிவும் வேலை செய்யுது, உடலும் வேலை செய்யுது. கடுமையாக உழைக்கிறீங்க, அதே நேரத்தில் அறிவை ரொம்ப பயன்படுத்தி உழைக்கிறீங்க அப்படின்னா அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னிராசி, கன்னி லக்னக்காரங்க தான். ஸோ இப்பேற்பட்ட விசேஷங்கள் நிறைந்த அந்த கன்னிராசிக்கு விஸ்வாச ஆண்டு எப்படி இருக்கும்? முதல்ல விஸ்வாச ஆண்டினுடைய பலன்களை பார்க்குறோம். விஸ்வாச வருடம் தண்ணில் வேளாண்மை ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம வந்து ஜோதிடம், ஆன்மீகம், பரிகாரம், ராசிபலன் அப்படிங்கிற வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்குறோம். தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி முழுமையாக பாருங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விஸ்வாச ஆண்டை பொறுத்த வரைக்கும் விஸ்வாசம் வருடம் தண்ணில் வேளாண்மை ஏறும், பசுமாடு மாடும் பள்ளிக்கும், சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள், மாதவங்கள் நீருமே மற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆண்டு அப்படிங்கிறது 12 ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண்மை விளைச்சல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் குறைவில்லை. ஆடு மாடுகளை பொறுத்த வரைக்கும் குறைவில்லை. ஆனால் இன்னைக்கு காலகட்டம் என்ன போச்சுன்னா இந்த வேளாண்மைக்கும் பசுமாடு ஆடு வளர்க்குறதுக்கும் எண்ணிக்கைகள் மக்கள்கிட்ட வந்து குறைஞ்சிட்டே வருது. உழைக்காமல் வாழணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க. அது அரசு வேலை, அரசாங்க வேலை, அதே மாதிரி ஒரு கம்பெனி வேலை, அந்த மாதிரி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் யார் பாப்பா? விவசாயமோ வேளாண்மை யார் பாப்பா? மாடுகள் யார் பாப்பா? இதெல்லாம் நம்மளுடைய ஒரு பாரம்பரியமான விஷயம் தானே, இதெல்லாம் பார்க்கணும் தானே. இதெல்லாம் இன்னைக்கு மக்கள்கிட்ட சுத்தமாக இல்லாமே போயிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த விஸ்வாச வருடமானது இதெல்லாம் மீண்டும் வந்து வேளாண்மையாக இருக்கட்டும், பசுமாடுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் தொழிலாக மாறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இந்த ஆண்டு திறந்திருக்கு. ஸோ முதல்ல நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆண்டினால உங்களுடைய பலன்கள், இந்த ஆண்டினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நிதானித்து பொறுமையாக முடிவெடுப்பீங்க, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு முடிவை எடுப்பீங்க அப்படின்ற முதல் விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும்போது முடிவெடுக்க முடியாமல் இருக்கும்போது பெரியவங்களை கேட்டு நீங்கள் முடிவெடுப்பீங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் இந்த ஆண்டில் வந்து தெரியுது. உங்களுடைய சாட்டை பொறுத்த வரைக்கும், இந்த ஆண்டினுடைய கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் தெரியுது. அதே மாதிரி இந்த ஆண்டு பொருளாதார வரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கும். ஒரு மனிதனுக்கு பொருளாதார வரவு சரியாக இருக்குது அப்படின்னாலுமே அவனுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ நிம்மதி கிடைச்சிட்டாலுமே வாழ்க்கையில் யாருக்கும் துன்பம் துயரங்கள் நினைக்காம தன்னுடைய வேலை உண்டு தான் உண்டு அப்படின்னு போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஸோ இந்த ஆண்டு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கிளியரன்ஸாக ஒரு இந்த ஆண்டை வந்து நகர்த்தி போடுறதுக்கும் யாருக்கும் எந்த துன்பங்கள் விளைவிக்காமல் உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி போகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். மொத்தமாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஆண்டு அப்படிங்கிறது சகோதர வழி உறவுகள், உங்களுடைய சொந்த பந்த உறவுகள், இவங்கள்ட்டெல்லாம் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதேமாதிரி அவங்களும் உங்களை நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் நடத்துவாங்க. நீங்களும் அவங்கள்ட்ட ஒரு அனுசரணையாகவும் அன்பாகவும் நடந்துக்குவீங்க அப்படின்ற ஒரு தன்மை வந்து இந்த ஆண்டில் நிச்சயமாக இருக்குது. ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ இல்லை. தந்தையோட உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற அமைப்பு வந்து கன்னிராசிக்கு இந்த ஆண்டினுடைய கிரக அமைப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு குழப்பம் இருக்கும். இந்த குழப்பத்துக்கு நீங்கள் யார்கிட்டையும் முடிவு தெரிவிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெட்வைட் அப்படிங்கிறது இருக்கும். யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. இல்லை அப்படின்னா ரொம்ப பெரியவங்க சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமானவங்கள்ட்ட மட்டும் ஆலோசனை கேட்டுக்கீங்க. பெரும்பாலும் ஜட்ஜஸ் தான் இந்த லக்னத்தில் இருப்பாங்க. அவங்க போய் யார்கிட்ட கேட்க முடியும்? ஒரு கஷ்டம் கவலைன்னா யார்கிட்டையும் தெரிவிச்சுக்க முடியாது. அவங்களாம் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தா யார்கிட்டையாவது முக்கியமானவங்ககிட்ட தான் ஆலோசனை கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கீங்க. ஸோ யாரேனும் ஒரு பெரியவங்களை நாடி நீங்கள் வந்து உங்களுடைய குழப்பங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். குழந்தை இல்லைன்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி, கன்னி லக்னக்காரங்களுக்கு இடம், நிலம், வீடு, சொத்து சேர்க்கைக்கான காலகட்டங்கள், கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி முக்கியமான மங்கள காரியங்களை செய்யக்கூடிய காலகட்டம் தான் இது. அப்படி இல்லை சார், பழைய வீடாக இருக்குது சார், ஆல்ட்ரு பண்ணணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பண்ணுவீங்க, ஆல்ட்ரு பண்ணுவீங்க
ஆல்ட்ரு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆண்டில் இருக்குது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறது தான் நடக்கும். குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசிக்கு உண்டு. இல்லை சின்ன பையனாக இருக்கான், இப்போ தான் ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு ஸ்கூலில் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது உயர்கல்விக்காக இன்னொரு இடத்துல கூட்டி போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக உண்டு. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு சாதகமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு வரும். எதிரிகளுடைய தொந்தரவு அப்படிங்கிறது அதுலேருந்து நிவர்த்தியாகி அதில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு எந்த விசுவாச ஆண்டு அப்படிங்கிறது எதிரிகளுடைய தொல்லைக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அதே டைமில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அப்போ இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஒரு தவறான ஒரு நபரை வந்து நல்லவர் நினச்சிருந்துருப்போம், அவன் தான் படு ஐக்கியம் நடந்திருப்பான். அவங்கள விட்டு ஒதுங்கி வரக்கூடிய காலகட்டம். நல்ல நண்பர்கள் வந்து சேருவாங்க. ஒரு ஆகாத நபர்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம நட்பு வட்டத்திலிருந்து வெளியேறுவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சற்று தொய்வு ஏற்படும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல. ஆனால் வருமானம் பொருளாதாரத்தை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அப்புறம் ஏன் சார் தொழிலில் பிரச்சனை சொல்லிங்கன்னா, தொழிலில் சின்ன சின்ன சுணக்கங்கள் ஏற்படத்தான் செய்யும், அதையும் நம்ம சுட்டி காட்டிடணும். அதே நேரத்தில் ஜாப்பில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஜாப்லேயும் கொஞ்சம் தொந்தரவுகள் வரும். அந்த தொந்தரவுகளுக்கு பின்னாடி அந்த ஜாப்பில் ஒரு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். எதிரிகளை ஜெயிப்பீங்க. நல்ல ஒரு ஆண்டு தான், விசுவாச ஆண்டு. கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நல்ல பலன்களை அடக்கியிருக்கு. அதாவது ஒரு 60% மேலே நல்ல பலன்களை கன்னிராசிக்கு இந்த விசுவாச புத்தாண்டு அப்படிங்கிறது வச்சிருக்கு. ஸோ வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.